நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆடி மாதம் விருச்சிக ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள். ஆடி மாதம் 16ஆம் நாள் சுக்கிரன் பெயர்ச்சியாகி 1/8/26 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய் பெயர்ச்சியாகி 2/8/26 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன் பெயர்ச்சியாகி 5/8/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசி 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானம் 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் 4, 7, 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் 2 ராஜ கிரகங்கள் இணைந்து 3ஆம் இடமான முயற்சி கீர்த்தி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். விருச்சிக ராசியினருக்கு கிரக அமைப்புகள் வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். பணம் தனம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும். புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். நீங்கள் குடியிருக்கும் வீடு அல்லது உங்க பூர்வீக வீட்டை சீரமைத்து பராமரித்து விரிவுபடுத்துவீர்கள். ஆன்மீக பணிகளில் மிகுந்த ஆர்வம் ஈடுபாடு உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்கள் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் உயரும். உங்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்க பெயரில் மாற்றம் செய்வீங்க. வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி மூலம் பணவரவு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். எந்த விஷயத்திலும் காரியத்திலும் அவசரப்படாமல் யோசனை செய்து செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் அவர்கள் வாழ்வில் உயர்ந்து உங்களையும் உயர்த்துவார்கள், உதவி செய்வார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்ப விழா ஊர் திருவிழான்னு குடும்பத்தோட முன்னணின்னு நடத்தி வைப்பீங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை யாரிடமும் வெளிப்படையாக யதார்த்தமாக பேசாமல் இருந்தால் நல்லது. வீண் சண்டை பிரச்சனைகளை குடும்பத்தில் தவிர்க்கலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வேலை செய்யும் நபர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். நீங்கள் பேசும் பேச்சின் தன்மை பொறுத்தே அமையும். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் மேலதிகாரியின் கெடுபிடியால் சில நேரம் சங்கடம் உண்டாகும். கோபப்படாம பொறுமையா இருப்பது நல்லது. பலவித சிரமங்கள் இருந்தாலும் சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். உயர்கல்வி பட்ட படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்கள் தூரதேச பயணம் அமையும். நீங்கள் செய்த முயற்சி கைகூடும். மேல் படிப்பை தொடர முடியவில்லை என்ற கவலை விலகும். பயணத்தின் போது புதியவர்களிடம் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம். ரியல் எஸ்டேட் தொழில் பிசினஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடம் பூமி விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த இடம் இப்ப நல்ல விலைக்கு போகும். அந்த சொத்தை வித்து காசாக்கி உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இடமாவோ இல்ல வீடாவோ வாங்கி போடுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும். உடல்நிலை சரியாகும். உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் வாய் தகராறு அல்லது சண்டை கருத்து வேறுபாடு இருந்தால் அதையெல்லாம் மறந்து இப்ப ஒன்னா சேர்ந்து ஆனந்தப்படுவீங்க. சிலருக்கு தாயிடமிருந்தோ அல்லது தாய் மாமன் வழி உறவினரிடமிருந்தோ அல்லது தாய் வீட்டு பூர்வீக சொத்து அல்லது தாய் வீட்டு சீதனமாக நகையாகவோ பணமாகவோ அல்லது சொத்துக்களும் கிடைக்கும். அதனால் நல்ல லாபம் வரும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். பழைய வாகனம் இருந்தால் அதை இனி சரி செஞ்சு ஓட்டுவீங்க. இல்லைன்னா பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து புதுசா புது மாடல்ல வண்டி வாங்குவீங்க. ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்தி அந்தரத்திற்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். விருச்சிக ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 9, 10ஆம் தேதி. நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.